ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வெல்டன். நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7ஓட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டில் பார்ட் 10 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் 10th பார்ட்டோட முடிக்கிறதா சொல்லியிருந்தேன், பட் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ முடிக்க போகிறீங்களான்னு ஃபீல் பண்ண எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டில் வந்து அவங்க எல்லாரையுமே ஹயோங்லைன்ஸ் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம முடிச்சிருந்திருப்போம். இப்போ அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஜின், ஷுகா, ஐவான், ஹோபி 4 பேருமே அந்த வில்லியம் கோஸ்ட்டை பார்த்து ரொம்ப கடுப்பாகி முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கோஸ்ட் அவங்கள பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிச்சிட்டு இருந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துலையே சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயந்து போய், அதாவது கேர்ள்ஸ் எல்லோரும் பயந்து போய் இருந்திருப்பாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே கொஞ்சம் கூட கான்ஷியஸே இல்லாமல் ரொம்ப உடம்பெல்லாம் வந்து அங்கங்கே காயப்பட்டு ரத்தம் ப்ளீட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. அதோடு நம்ம முடிச்சிருந்திருப்போம். ஸோ இப்போது அவங்க 4 பேருமே அந்த கோஸ்ட்டை ரொம்ப என்ன பண்ணி அதை வந்து அழிக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த டைமில் ஐவான் அங்கே வேறு ஏதாவது வழி இருக்குதா, அங்கே ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய யோசிக்கிறான். தென் ஏதாவது பண்ண முடியுமான்னு சுற்றி முற்றி தேடிட்டே இருக்கான். அப்போது ஐரினோட அந்த சாண்ட் கிளாக்குக்கு கீழே ஒரு புக் மாதிரி ஏதோ இருக்குது. அது என்னென்னு நல்லா நோட் பண்ணிகிட்டே இருக்கான். லைக் அது புக் மாதிரி தான் இருக்குது, பட் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலை. அதுக்கு மேலே அந்த புக்கு செட்டப்புக்கு மேலே தான் அவளுடைய அந்த சாண்ட் கிளாக் இருக்குது. ஸோ எல்லாரோடைய சாண்ட் கிளாக் கீழேயும் பார்க்குறான், ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அவளுடைய கிளாக்குக்கு கீழே மட்டும் அந்த புக்கு இருக்குதுன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யோசித்தவன் அப்படியே அந்த கோஸ்ட்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ அவங்க 4 பேருமே அவங்களுக்குள்ளார ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. தென் அந்த கோஸ்ட்டை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கான். இப்போது 3 பேரும் அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் நீ பண்ணிகிட்டு இருக்க, நாங்கள் வந்து உன்னை வந்து எப்படினாலும் அழிச்சிடுவோம், எங்களை பற்றி நீ என்ன நினச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா பேசுகிறாங்க. இப்போ அந்த கோஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது. அதுக்கும் பட்டு ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் ஐவான் அங்கேருந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்து அந்த புக்கை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புக்கை அதுக்கு கீழே இருந்து உருவி எடுத்துடுறான். அதை எடுக்கவும் அந்த கோஸ்ட்டுக்கு அது தெரிஞ்சிருது. இப்போது அவன் பக்கமாக அது வரவே எல்லாருமா சேர்ந்து அதை ரொம்ப வந்து ட்ரை பண்ணி அவன் பக்கத்தில் போக விடாமல் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது அட்டாக் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இந்த இடத்துல லூசியோட ஸ்பிரிட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ லூசியும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றது அந்த கோஸ்ட்டுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. ஸோ பயங்கரமாக அந்த இடத்துல வந்து எதோ வந்து நடந்துகிட்டு இருக்குது. லைக் நிறைய ஃபயரெல்லாம் வந்து வருது. ஸோ அதை நிறைய மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டே இருக்க அந்த புக்கை வந்து டக்குன்னு புரட்டுறான். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறான். அவன் படித்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, டெம்பரவரியாக அந்த கோஸ்ட்டை எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபைனலி அதை ரீட் பண்ணி முடிக்கவும் அடுத்து அதை எப்படி வந்து ஃபுல்லாக அழிக்கிறதோ அப்படின்னும் இருக்குது. பட் அதை படிக்கிறதுக்குள்ளாரவே அந்த புக்கை அந்த கோஸ்ட் ஃபயர் பண்ணி விட்டுருது. ஸோ அது ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடுது. இப்போது அந்த கோஸ்ட்டுக்கு பயங்கர ஹாப்பி, பயங்கரமாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக எதையோ சாதிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஐவான் பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கான். இப்போது அது வந்து அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஃபயர் அங்கங்கே தூக்கி எரிஞ்சதுனால அதில் ஒரு சிலது வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிற அந்த சாண்ட் கிளாக் மேலேயும் படுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்காய் இருக்குது. பட்டு ஃபுல்லாக வந்து உடையெல்லாம் இல்லை, அங்கங்கே கீறி தான் இருக்குது. இப்போது இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி தேடிட்டே இருக்கிறான். இப்போது அந்த கோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்களை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வரான். ஸோ அந்த புக்கில் என்ன படிச்சிருப்பான் அப்படின்னா, அதில் ஒரு சிம்பிள் வந்து வரைஞ்சிருந்துருக்கும். அந்த சிம்பிள் மேலே ஹேண்ட்ஸை வச்சுட்டு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அங்கே ஒரு சின்ன மேஜிக் ஸ்டிக் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மேஜிக் ஸ்டிக் எடுத்து அதுக்கப்புறமா அந்த வேர்ட்ஸை வந்து சொல்லும்போது
அந்த கோஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த சிம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடி தேடி பார்க்குறான். பட் எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இரிட்டேட் ஆகுறான். இப்போ எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு சுற்றி சுற்றி தேடும்போது அவனுக்கு எங்கேயுமே அந்த சிம்பிள் கிடைச்ச மாதிரியே தெரியல. இப்போ ஒரு கோவத்துலேயும் வேகத்துலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற அந்த சாண்ட் கிளாக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து அடிக்கிறான், உடைக்கிறான். ஸோ ஆல்ரெடி கீறி இருந்த அந்த சாண்ட் கிளாக் எல்லாம் வந்து ஒரு சிலது ப்ரோக் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸோட கிளாக்ஸ் எல்லாம் வந்து அவன் உடச்சிடுறான். ஸோ அதிலேருந்து ஜிமின், ஜங்குக், தேயோங் 3 பேருமே வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த ப்ரோக் ஆன உடனேயுமே அவங்க வெளியே வந்து விழுந்ததோ கீழே இருக்கிற அந்த கிளாக்கில் வந்து அவங்களோட பிளட்டு வந்து சேவ் ஆகிருக்கும் இல்லையா, அது வந்து அந்த கோஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க நடந்து வரும்போது ஒரு பசில் ஏரியாவை க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தள்ளி விட்டுறான். ஸோ அதில் வந்து சில இது வந்து ஒரு மாதிரி உள்ளே வந்து போகிற மாதிரியெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே அந்த பிளட்டெல்லாம் போயிடுது. ஸோ அந்த கோஸ்ட்டுக்கு இன்னும் கோவம் அதிகமாகி ஐவானை அட்டாக் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுது. பட் இங்கே 3 பேருமே வெளியே வந்ததுனால அவங்க 3 பேரும் சேர்ந்து ஐவானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இந்த கிளாக்லேருந்து வெளியே வந்தோடனே நார்மல் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க உடம்புல இருந்த எல்லா காயமும் காணாமல் போயிடுது. அவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கோவம், அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயங்கரமாக அது கூட ஃபைட் பண்ணுறாங்க. இப்போது அதே மாதிரி அங்கே இருக்கிற இன்னும் சில கிளாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி உடைக்கிறதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஆக்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை எடுத்து பயங்கரமாக ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எல்லா கிளாக்ஸையும் உடச்சி விட்டுடுறாங்க. இப்போது அது அவங்க உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிற அந்த டைம்லேயும் அந்த கோஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்கும் சில காயங்கள்லாம் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே உடச்சிடுறாங்க. லாஸ்ட்டாக ஐரினோட கிளாக் மட்டும் உடைக்கவே முடியல எவ்வளோ ட்ரை பண்ணாலும். பட் ஐவான் கிவ் அப் பண்ணுறதா இல்லை, எப்படியாவது கண்டிப்பாக உடச்சி அவளை வெளியே எடுத்துடணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஸோ அவள் ஃபுல் ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப ரெட்டாக பிளட்டு ஃபுல்லாகி அதில் பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல ஐரின் மேலே இப்படி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீலோடையே வந்து ரொம்ப கோவத்தில் ஒரு மாதிரி ரொம்ப வேகத்தில் அதை அடித்து உடச்சிடுறான். ஸோ அவளுமே வந்து கீழே விழுந்துடுறா. ஆனால் அவள் எழுந்துக்கல. எல்லாருமே வெளியே வந்ததுக்கப்புறம் எழுந்துக்கிட்டாங்க. பட் அவளை வந்து கண்ணு முழிக்கவே இல்லை. இப்போ அவளை வந்து எழுப்பி பார்க்குறான். ஆனால் எழுப்பவே முடியல. சுத்தமாக அவளுக்கு கான்ஷியஸே இல்லை. இப்போ அந்த கோஸ்ட் வந்து பயங்கரமாக சிரிக்குது. என்ன நினச்சிட்ட? அவளை காப்பாற்றிடலான்னா உன்னால் அவளை என்றைக்குமே காப்பாற்றவே முடியாது. நீ யாரை வேணாலும் காப்பாற்றிடலாம், ஆனால் அவளை நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக கொண்டுடுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பில் தென் ஒரு க்ரீப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாரையும் வந்து சேவ் பண்ணுறாங்க. பட் ஐரின் மட்டும் கண்ணு முழிக்கவே இல்லை. அதை பார்க்கும்போது ஐவானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை ரொம்ப ட்ரை பண்ணி கண்ணு முழிக்க வச்சுட்டு இருக்கான், ஆனால் முடியல. இப்போது ஒரு கோபத்தில் அவள் இருந்த அந்த சாண்ட் கிளாக்கையும் பிடிச்சி தள்ளி விடுறான். இப்போது அது வந்து உருண்டு போய் அந்த பசில் ஏரியாவில் போய் விழுந்துருது. இப்போ தான் நோட் பண்ணுறான், அவள் இருந்த அந்த சாண்ட் கிளாக்கு கீழே தான் அவனோட அந்த புக்கில் படித்த சிம்பிள் அது இருக்குது. ஸோ டக்குன்னு அப்படியே உட்காந்து மேனிக்கு அதில் கையை வச்சு அந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் சொல்கிறான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோல் க்ரியேட் ஆகி அதிலிருந்து ஒரு மேஜிக் ஸ்டிக் வருது. ஸோ அதை கையில் எடுத்துடுறான். அதை பார்த்ததுமே அந்த கோஸ்ட்டுக்கு முகமே மாறிடுது. அது ரொம்ப கோவம் ஆகுது. அதை உடைக்கலான்னு பக்கத்தில் வரும்போது டக்குன்னு அதை நீட்டி அவன் வந்து அந்த மேஜிக் வேர்ட்ஸை சொல்கிறான். ஸோ அதை சொல்லும்போது டக்குன்னு அவன் அந்த கோஸ்ட்டை சுற்றி ஒரு லேயர் மாதிரி க்ரியேட் ஆகி ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸ் ஷேப்பில் வந்து அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுது. ஸோ அந்த கோஸ்ட் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே மாட்டிக்குது. அதால் வெளியவே வர முடியல. அதோட பவர்ஸையும் அதால் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அது ஒரு மாதிரி முடங்கி போன மாதிரி ஆகுது. அது உங்கள் எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இருக்குது. ஆனால் அதால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ தான் எல்லாருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. யாருக்குமே வந்து ஃபுல்லாக ஸ்டாமினாவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப மூச்சு வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லாம்.
பட் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஃபீலில் ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு, சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு அந்த பசில் ஏரியாவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அங்கேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ எப்படி வந்தாங்களோ அதே வழியில் வெளியே போயிட்டு ஹாலில் வந்து நிற்கிறாங்க. பட் அந்த ஹாலில் இருக்கிற பெரிய டோரை அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியலை. இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குது, அதான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம்ல, ஏன் நம்ம இங்கே இருக்கணும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற விண்டோ தென் பேக் டோர் அது இதுன்னு எதையோ ட்ரை பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் எதையுமே ஓப்பன் பண்ண முடியல. ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, இன்னமும் நம்ம இங்கே மாட்டிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டோரெல்லாம் போட்டு எத்துறாங்க, உதைக்கிறாங்க, கடுப்பாகிறாங்க. இப்போ கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வீக்காக ஃபீல் ஆகுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்க. அங்கே இருக்கிற பெரிய மிரர் அப்படியே மூவ் ஆகி அவங்க முன்னாடி வந்து நிற்குது. ஸோ இது என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதை பார்த்துட்டு நிற்க, இப்போது அதில் ஒரு விஷயம் வந்து அப்பேர் ஆகுது. என்னன்னு பார்க்குறாங்க. என்னென்னா வில்லியமோட ஒய்ஃப் லூசி தான் வந்து அந்த விஷயத்தை அதாவது மெசேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நடந்தாலும் இந்த நைட் இங்கே ஸ்டே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் மார்னிங் வரைக்கும் வில்லியமோட பவர் இங்கே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். அவனால் பவரை ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னாலும் அவன் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்த கோஸ்ட் அண்டு ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அவனோட பேச்சு கேட்டு அதுங்க எல்லாமே உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் அண்ட் இங்கேருந்து வெளியே போக விடாமலும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் இது நாள் வரைக்கும் இங்கே இருந்துட்டீங்க, இந்த ஒரு நைட் மட்டும் இங்கே இருந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களை சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மறைஞ்சு போயிடுது. ஸோ எப்படினாலும் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, ஹோபி அவன் இருந்த ரூமுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அங்கே போகிறாங்க. அந்த பெட்டில் மறுபடியும் அந்த பபிளில் ஏர் கிரியேட் ஆகுது. ஒரே பெட்டில் எல்லோரும் தூங்கலாம் இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாரையும் மறுபடியும் அவங்க காப்பாற்றிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஆனால் ஐமோன் மட்டும் சரியாகவே இல்லை. பிகாஸ் ஐரின் இன்னுமே கண்ணு முழிக்கலை. ஸோ அவளை தூக்கி வச்ச மேனிக்கே தான் உட்காந்து இருக்கிறா. அவள் ட்ரெஸ் ஃபுல்லாக இன்னுமே பிளட்டாக தான் இருக்குது. எல்லாருமே பிளாக் ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க. ஸோ எப்படியாவது ட்ரெஸ் மாற்றணும், இது என்ன கருமம் பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐரினுக்கும் கேர்ள்ஸை வந்து வச்சு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போவும் அவள் கண்ணு முழிக்கவே இல்லை. ஸோ ஐவானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட லேப்பில் படுக்க வச்சு கன்னத்தை பிடிச்சி தட்டிகிட்டே இருக்கான். ஆனால் அவள் எந்திக்கிற மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தவன் டக்குன்னு அவளோட சீக்ஸ் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு ப்ரீத் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாருக்குமே செம்ம ஷாக். என்னடா சட்டுன்னு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோலுலாம் அப்படியே உறைஞ்சி போயிட்டான். பிகாஸ் ஐவான் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த கேர்ள்ஸ் அப்படின்னாலே ஆகாது. ஸோ எப்படி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உறைஞ்சி போய் பார்த்துட்ருக்கா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுமே ப்ரீத் பண்ணி அவளுக்கு ப்ரீத் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளோட ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறா. தென் ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டு அவள் எழுந்துக்கிறா. கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவள் ஐவோனோட மடியில் இருக்கா. ஸோ கண்ணு முழிச்ச உடனேயுமே ஐவோனை தான் பார்க்குறா. அவளுக்கு ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு லைட்டாக சிரிக்கிறா. ஸோ அவனுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவளை ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் ரப் பண்ணி கொடுக்குறான். ஸோ அப்படியே பொறுமையாக எழுந்து உட்கார்றா. ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறா. இப்போ எல்லாருக்குமே உடம்புல சுத்தமாக தெம்பே இல்லை. என்ன பண்ணுறது, ரொம்ப பசி வேறு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் உட்காந்துட்ருக்கிற டைமில் கோலு ஹோபியை பார்த்துட்டு, பாஸ் உங்களுக்கு தான் இங்கே இருக்கிற பேயாக்கா ஃப்ரெண்ட் ஆச்சே, ஏதாவது நமக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி தர சொல்லுங்களா ப்ளீஸ், ரொம்ப முடியல, பசியிலே செத்து போயிடுவேன் போல் இருக்குது. நான்லாம் பசி தாங்காத புள்ள. டெய்லியும் 3 இல்லை 6 வேளை கொடுத்தாலும் அசராமல் சாப்பிடுவேன். இங்கே வந்து சரியாகவே சாப்பிடல, வந்த அன்னைக்கு சாப்பிட்டதோட சரி, ப்ளீஸ் பாஸ் அப்படிங்கிறான். இப்போது அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இதெல்லாம் கேட்க முடியும் என்னால் அப்படின்ற மாதிரி ஹோபி வந்து உட்காந்துட்டு இருக்கிற இந்த டைமில் அங்கே வெளியே இருந்து பயங்கரமாக ஃபுட் ஸ்மெல் அடிக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி செம்ம டெம்ப்டாகி உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கோஸ்ட்டோட வேலையாக தான் இருக்கும், நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு 2 மைண்டோடு இருக்காங்க. ஸோ இப்போது அங்கே வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகுது.
ஸோ செம்ம ஸ்மெல் அடிக்குது. எப்படியாவது நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாமா அப்படின்ற மைண்டுக்கு கூட வருது. ஸோ அப்படியே எல்லாரும் அவங்கவுங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்க இந்த டைமில் ஒரு பெரிய டைனிங் டேபிள் அந்த ரூம்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வருது. அதில் நிறையா ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. ஓகே, இது வந்து லூசியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லூசிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. செம பசி. ஸோ அப்படியே கண்ணா பின்னான்னு கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமாக சாப்பிட்றாங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கொடுத்துக்கிறது, தென் இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி காட்டுவாசி சாப்பிட்ற மாதிரி பயங்கர பசியில் வந்து ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிம்மதியான தூக்கம். ஸோ இவ்வளோ நாள் வந்து அலைஞ்சு திரிஞ்சதில்ல, இன்றைக்கி தான் பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கிது. ஸோ எல்லாருமே அப்படி அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து மடியில் சாஞ்சு, தென் ஷோல்டரில் சாஞ்சுன்னு அப்படி அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. இப்போ ஒரு மிட் நைட் கிட்ட இருக்கும். ஜங்குக்கு அப்படியே லைட்டாக முழிப்பு தட்டுது. ஸோ அப்படியே எழுந்து பார்த்தா ஒரு சைடு ஷோல்டரில் நிக்கி தூங்கிட்டு இருக்கா, இன்னொரு சைடு ஜிமன் சாஞ்சிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக இறங்கி அப்படியே வந்து வாஷ்ரூம் போகிறான். ரொம்ப அர்ஜென்ட் போல். ஸோ வேக வேகமாக வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி ஃபாக் க்ரியேட் ஆகுது. ஸோ அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, இந்த ஜிமன் பையனுக்கு வேறு வேலையே இல்லை, ஆரம்பத்துலேயும் இதே தான் பண்ணி தொலைச்சான், இதில் ஆரம்பித்தது தான் இவ்வளோ பெருசில் வந்து நிற்குது அவனை அப்படின்னு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு வாஷ்ரூம் போய் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து ஜிமன் சாட்டையை பிடிச்சி, டேய் ஜிமனா அப்படிங்கிறான். அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். நடிக்காத எந்தரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இன்னும் நல்லா உழுக்கவே அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கசக்கிட்டு, என்னடா தூங்கிட்டு இருக்க ஒன்று பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, படுறா போடா அப்படிங்கிறான். டேய் உன் வேலை தானே, நீ தானே பாத்ரூமில் புகை விட்டுட்ருக்க, விளையாடாதடா, தூக்கம் வருது, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரண்டு படுக்கிறான். இப்போது அவன் புரண்டதில் நிக்கி மேலே அவன் அப்படியே சாஞ்சுக்கிறான். ஸோ இது பார்க்கும்போது ஜங்குக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. புகையாவது மண்ணாவது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மனை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அப்படியே 2 பேருக்கும் நடுவில் புகுந்துட்டு அப்படியே நிக்கி அவன் மேலே சாய்ச்சி வச்சுட்டு, இவனுங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி லைட்டாக இந்த பக்கமாக, அதாவது நெக்கி பக்கமாக அவன் சாஞ்சிட்டு அவளை ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துக்கிறான். ஸோ அவளும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ மறுபடியும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகிட்டு அவங்கவுங்க அப்படி அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே டைமோட நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா சன்ரைஸ் ஆகிடுது. ஒரு 8 போல். அப்போ தான் எல்லோரும் கண்ணு முழிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஃபுல்லாக எனர்ஜி ஆகிட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டு, சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம், இதுதான் நல்லது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்கவுங்க ரூம் போயிட்டு அவங்கவுங்க திங்ஸு பேக்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. இந்த டைமில் ஹோபியும் அவரோட ரூமில் இருந்து அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது அந்த பாக்ஸு தென் புக்கு அது 2மே அங்கே தான் இருக்குது. அதை பார்த்துட்டே இருந்தவருக்கு இதை எப்படியே விட்டு போக மனசே இல்லை. ஸோ ஒன்று இதை சேவ் பண்ணணும், இல்லை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அந்த புக்கை மட்டும் அவர் வந்து எடுத்து அவர் பேக்கில் வச்சுக்கிறாரு. தென் அந்த பாக்ஸை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இருந்தாலும் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே ஒரு சேஃபான ஒரு செக்யூர்டான ப்ளேஸில் வந்துட்டு அதை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ எல்லாருமா சேர்ந்து ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. பழையபடிக்கு அந்த கேஸ்டல் நார்மலாக மாறுது. ஸோ அங்கே வந்து டைனிங் டேபிளில் நிறைய ஃபுட்ஸ்லாம் இருக்குது. சரி போகும்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கேஸ்டலை விட்டு ஒரு வழியாக வெளியும் வராங்க. இப்போ தான் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே இதிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரீத் அவுட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி வெளியே போகிறாங்க. கைடுக்கெலாம் உசுரே இல்லை, அவரெல்லாம் வந்து செத்துருவேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறாரு, எப்படியோ காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை நாளும் அந்த கைடோடு சேர்த்து அந்த மொத்த பேரையும் காணோம் அப்படின்னதும் பயங்கரமாக பெரிய டாக்கே அங்கே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ நாள் ஆகி அவங்க காணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, தென் அவங்க டெட் பாடிஸ் கூட இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். இந்த நிலமையில் உங்களை எல்லாரையும் வந்து ஒன்றா மறுபடியும் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இத்தனை நாள் எங்கே போனீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி சர்வே பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போகுது. ஸோ நீங்கள் வந்து டிவிலலாம் வந்து
நெறைய பப்ளிஷ் ஆயிருந்திருப்பீங்க. உங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு எத்தன பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைரலா போயிருந்திருக்கும். இப்ப நீங்க ரிட்டர்ன் ஆயிட்டீங்க அப்படின்னதும் பயங்கரமா அதுவுமே பெரிய ஃப்ளாஷ் நியூஸா போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க வந்து நாங்க ஃபாரஸ்ட்குள்ள வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வழி கண்டுபிடிச்சு வந்தோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறீங்க. பிகாஸ் இவ்ளோ நடந்திருக்கு. இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஸோ எப்படி ஆனாலும் நம்ப போறதில்ல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க எதுவுமே சொல்லல. இப்போ நம்ம வந்து ஆதாரத்தோட காமிச்சா கண்டுபிடிச்சு அதாவது நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஓனும் கோலுவும் அவங்க ரெக்கார்ட் பண்ண விஷயத்தெல்லாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க அந்த கேஸ்டலுக்குள்ள என்டர் ஆகுற வரைக்கும் அவங்க வீடியோ எடுத்தது மட்டும்தான் அதில் இருக்குது. மீதி எதுவுமே அதில் இல்ல. எல்லாமே எரர் ஆயிடுச்சு. ஸோ பயங்கர ஷாக் அவங்களுக்கு. எப்படி இது எரர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அது எதுவுமே அவங்களுக்கு இல்ல அப்படின்னும்போது, அவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அவங்களும் சரி ஓகே அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இந்த டைமில் இவங்க 2 பேரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து சொல்லி நெறையா வந்து டாக்ஸ்லாம் போய் சரி ஓகே நாங்க வந்து ரொம்ப டயர்டா வந்திருக்கோம். நாங்க இங்கேருந்து கிளம்புறோம் அப்படி இப்படின்னு அவங்கவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. ஸோ இந்த இடத்துல ஐவோனும் கோலுவும் அவங்கள அதாவது உங்க டீமை வந்து பிரியறதுக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வருது. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே நின்னுட்ருக்காங்க. இப்போ ஹோபி பரவால்ல எங்க கூட வந்து ஸ்டே பண்ணுங்க. ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் நாங்க இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல ஐவானுக்கும் கோலுவுக்கும் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து அவங்க கூட மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கனெக்ஷன் பாண்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா அவங்க புக் பண்ண ரெசார்ட்ல வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இப்போது அவங்க 2 பேருமே வந்து இங்கே மக்னேஷ் 3 பேரும் தனியா தானே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட மிங்கிள் ஆகி அவங்க கூட ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத மக்னேஷ் கூட வந்து ஷேர் பண்ணுறாங்க. நாங்க ஸ்டார்டிங்கில் சண்டை தான் போட்டோம். அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல டாக்ஸ்லாம் போகுது. லைக் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பாண்ட்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போது அவங்க மனசு விட்டு ஷேர் பண்ணுறாங்க. தென் எங்களுக்கு இந்த பொண்ணு மேலே வந்து ஒரு க்ரஷ் இருக்குது, சைட் இருக்குது. அவங்கள எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கோலுவும் பட்டுன்னு போட்டு உடச்சிடுறான். என் மச்சானுக்கு ஐரின பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கோலு மேலே ஐவானுக்கு கோவம் இல்ல. இருந்தாலும் டக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு ஒரு முறை முறைக்கிறான். பட் அவங்களுக்குள்ள வந்து அது ஒரு மாதிரி ஃபன்னி டாக் மாதிரி கலாய்க்கிறது. பாருடா உனக்கும் பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரெசார்ட்டுக்கு அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க போயாச்சு. ஸோ கேர்ள்ஸுமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க கூட அந்த கேஸ்டலுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண டைம், தென் அவங்க காப்பாற்றினது எல்லாத்தையும் யோசிக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபீல்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்க்க ட்ரை பண்ணுறது, சைட் அடிக்கிறது, பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் ஆக போகுது, அந்த கோஸ்ட்டை முழுசா எப்படி அழிக்க போகிறாங்க, மறுபடியும் அவங்க ப்ராப்ளமை மாட்டுவாங்களா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஸோ மச் லவ் யூ ஆல். டாடா பாய்.